மாதிரி வலுன்னு இருக்கக்கூடிய இந்த கிளாத்ல கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாதான் நமக்கு அந்த நெக்கோட ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டா இருக்கும். கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது வெளியில அப்படியே நமக்கு தெரியும். அது எப்படி வந்து நீட்டா ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு லைனிங் கிளாத் தனியா எடுத்துட்டு அதுக்கு மேல கேன்வாஸை போட்டு அயன் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. அந்த 1/4 இன்ச் விட்டதை அப்படியே வந்து கார்னர்ல மடிச்சு விட்டுட்டு தையல் கொடுத்துக்கோங்க சுத்தி. இப்போ நம்மளோட லைனிங் கிளாத்தை போட்டுட்டு அதுக்கு மேல மெயின் கிளாத்தை போட்டுட்டு மெயின் கிளாத்தோட ராங் சைடு மேல இருக்கிற மாதிரியும் நல்ல பக்கம் உள் பக்கமா இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த கேன்வாஸ் அடிச்சு விட்ட சைடு மேல இருக்கிற மாதிரி போட்டுட்டு நெக்கோட லைன்ல கரெக்டா வச்சு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 பின் பண்ணிட்டு கரெக்டா அந்த 1/4 இன்ச் நம்ம தையலுக்காக விட்டுருப்போம் இல்லையா, அந்த லைன்ல கரெக்டா ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருங்க. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கர்வ்ல எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத்தை வந்து அப்படியே ஆப்போசிட்ல எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி அந்த கேன்வாஸையும் லைனிங் கிளாத்தோட ஆப்போசிட்ல வர மாதிரி வச்சுட்டு கரெக்டா அதோடைய இடையில வந்து தையல் கொடுங்க. நம்ம போடுற தையல் லைனிங் கிளாத் மேல படணும். இந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அதுக்கப்புறம் நீங்க இந்த மெயின் கிளாத்தை எடுத்து விட்டுட்டு ஒரு படிமான தையல் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட அந்த கேன்வாஸ் வெளியிலே தெரியாது. அதே மாதிரி நமக்கு உள் பக்கமும் ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க.